வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நம் நாட்டின் விண்வெளி ஆய்வு நிலையம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியாருக்கு அனுமதி வழங்கியதே மத்திய அரசின் இன்றியமையா சீர்திருத்தம் என மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்களுக்கு இணையாக கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளார். உலக ஜூனியர் வில்வித்தை சாம்பியன் பட்டத்தை இந்திய ஆடவர் குழு கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நம் நாட்டின் விண்வெளி ஆய்வு நிலையம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2வது தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி பிரதமர் விடுத்த காணொலி செய்தியில் விரைவில் இத்தினம் இளைஞர்களை கவரும் கொண்டாட்ட நாளாக உருவெடுக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். ககன்யான் விண்வெளி திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறிய அவர், அதிநவீன தொழில்நுட்பங்களான மின்விசை உந்து சக்தி, செமி கிரையோஜெனிக் என்ஜின் விண்வெளி திட்டங்களில் இந்தியா சாதனை படைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த 11 ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக சாதனைகள் படைக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் ஆளுமையில் விண்வெளி திட்டமும் முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு முதல் மீனவர்களுக்கான பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள், பேரிடர் மேலாண்மை வரை சாமானிய மக்களின் வாழ்க்கை முறையை மத்திய அரசின் விண்வெளி தொழில்நுட்ப திட்டங்கள் இலகுவாக்கியதாகவும் கூறினார். 2023ஆம் ஆண்டு இதே நாளில் சந்திரயான் 3 திட்டத்தின் கீழ் நிலவின் தென் துருவத்தில் விக்ரம் லேண்டர் கருவி வெற்றிகரமாக தரையிறங்கியதை தொடர்ந்து இத்தினம் விண்வெளி தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆரியபட்டா முதல் ககன்யான் வரை எல்லையற்ற வாய்ப்புகளுக்கான நமது மூதாதையர்களின் அறிவாற்றல் என்ற கருப்பொருளுடன் நாடு முழுவதும் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. சந்திரயான் 3ன் வெற்றியை பறைசாற்றும் வகையில் விண்வெளி தின கொண்டாட்டங்கள் இன்று பெருமிதத்துடன் கொண்டாடப்படுவதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பு அனுமதி வழங்கியதே இத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்த மிகப்பெரிய சீர்திருத்தம் என்றும் அவர் எடுத்துரைத்தார். இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயண் வெளியிட்ட செய்தியில், இந்தியாவின் விண்வெளி திட்டங்கள் உலக நாடுகளுக்கு முன்னோடியாக நம் தேசத்தை முன்னிறுத்துவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கத்தை புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பருவநிலை சவால்களுக்கு எதிரான நீடித்த மகசூல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளது. வளர்ச்சியடைந்த பாரதம் ஜவுளித்துறை தொழில்நுட்பம் தொடர்பான தேசிய உச்சி மாநாடு பீகார் தலைநகர் பாட்னாவில் இன்று நடைபெற்றது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், இணை அமைச்சர் திரு பபித்ரா மார்கெட்ரா உள்ளிட்டோர் பங்கேற்ற இம்மாநாட்டில் ஜவுளித்துறை கட்டமைப்பை மேம்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த நீடித்த புத்தாக்க நடவடிக்கைகளால் விரைவான வளர்ச்சி குறித்தும் விவாதிக்கப்பட்டது. 56வது சரக்கு சேவை வரி குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுடெல்லியில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. தற்போதுள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை 5 மற்றும் 18% என 2 விகிதங்களாக குறைப்பது குறித்து இதில் முடிவெடுக்கப்படும். செறிவூட்டப்பட்ட அரிசி வகைகளுக்கான வரி விகிதத்தை 5% குறைப்பது உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீடு மீதான வரி விகிதங்களில் மாநில அமைச்சர்களை உள்ளடக்கிய 3 அமைச்சர்கள் குழு அளித்த பரிந்துரை மீதும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், INDA கூட்டணி வேட்பாளர் திரு சுதர்சன் ரெட்டி ஆகியோரின் மனுக்கள் ஏற்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் நிலையில் மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் இன்று நடைபெற்ற மத்திய மாநில கூட்டமைப்பு குறித்த தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் மத்திய அரசுக்கு அதிக வரி வருவாய் ஈட்டித்தரும் மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக கூறினார். மாநிலத்தின் உரிமைகளை நிலைநாட்ட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டம் தேசத்தின் வளர்ச்சியில் முதன்மை வகிப்பதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் இருமொழி கொள்கையை கர்நாடகம், மகாராஷ்டிரம் உள்ளிட்ட பிற மாநிலங்களும் நடைமுறைப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் வீட்டு வசதி துறையில் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் ஒற்றை சாளர முறை, கட்டிட வரைபடத்திற்கு சுய சான்றிதழ் உள்ளிட்ட வீட்டு வசதித்துறையின் பல்வேறு சலுகைகளை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்தில் கிராமப்புறங்களும் நகர்ப்புறங்களாக வளர்ச்சி பெறும் வகையில் பல்வேறு திட்டங்கள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் பாதுகாப்பு கருதி கிராமப்புறங்களிலும் வீடு கட்டுமான பணிகளில் விதிகள் பின்பற்றப்படுவது உறுதி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். ஏழை எளிய மக்களும் உயர்தர மருத்துவ சிகிச்சை பெற மக்கள் நலன் காக்கும் சிறப்பு மருத்துவ திட்ட முகாம் நடைபெறுவதாக தமிழக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் இன்று முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர் தனியார் மருத்துவமனைகளிலும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உயர் சிகிச்சை வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உயர்ந்த மருத்துவமனைகளுக்கு சென்று அவர்களாலே பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற காரணத்தாலே அவர்களை நாடி இந்த முகாம் வந்திருக்கிறது. இந்த முகாமிலே பயனடைபவர்கள் அவர்கள் தங்களுடைய எந்த நோயாக இருந்தாலும் அதற்கான உயர் சிகிச்சையை அரசின் மூலமாக காப்பீட்டு திட்டத்தின் மூலமாகவும் எடுத்துக்கொள்ள முடியும், அல்லது தனியார் மருத்துவமனைகளிலே காப்பீடு திட்டத்தின் மூலமாகவும் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இந்த திட்டத்தை நாம் அத்தனை பேரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் இன்று நடைபெற்ற மருத்துவ முகாமை ஆய்வு செய்த மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே.ஆர். பெரியகருப்பன் இத்தகைய முகாம்களை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு அட்டை, மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ சான்றிதழ் உள்ளிட்டவையும் இம்முகாம்களில் வழங்கப்படுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தூத்துக்குடியில் நடைபெறும் 6வது புத்தக திருவிழாவின் புகைப்பட கண்காட்சியை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் இன்று தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் மீனவர்கள், உப்பள தொழிலாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்களின் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டரங்கில் நேற்று தொடங்கிய புத்தக கண்காட்சியில் இன்று 2வது நாளாக புகைப்பட கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. புகைப்பட கண்காட்சியில் தூத்துக்குடி மாவட்ட மக்களுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக உப்பள தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலரது வாழ்வியலையும் பிரதிபலிக்கும் வகையில் புகைப்படங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இதனை ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள் கண்டு மகிழ்ந்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். வேலூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக காட்பாடி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 50க்கும் மேற்பட்ட நெல் மற்றும் வேர்க்கடலை பயிர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து விடிய 10 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கனமழை காரணமாக பொன்னை அணைக்கட்டு பகுதியில் உள்ள பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வள்ளிமலை, பொன்னை, எருக்கம்பட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நெற்பயிர்கள், வேர்க்கடலை உள்ளிட்டவைகள் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மற்றும் வேர்க்கடலை செடிகள் நீரில் மூழ்கி நாசமாகியுள்ளன. நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமாகியதை கண்டு விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை மூலம் பயிர் சேதங்களை கணக்கிட்டு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வேலூரில் இருந்து மோகன். பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் 16ஆம் தேதிக்குள் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தர்மபுரி வனக்கோட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் உரிமம் இல்லாமல் நாட்டு துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் வரும் 10ஆம் தேதிக்குள் தாமாக முன்வந்து வனத்துறையிடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட வன அலுவலர் திரு ராஜாங்கம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் ஒற்றை யானை நடமாட்டம் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனடாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் வில் வித்தை போட்டி சாம்பியன் பட்டத்தை இந்திய ஆடவர் குழு கைப்பற்றியுள்ளது. 21 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் குஷால், மெஹர், கணேஷ் ஆகியோர் கொண்ட குழு ஜெர்மனி அணியையும், 18 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் மோஹித், யோகேஷ், தேவான்ஸ் ஆகியோர் கொண்ட குழு அமெரிக்காவையும் வென்றதன் மூலம் உலக ஜூனியர் பட்டத்தை இந்தியா கைப்பற்றியது. கஜகஸ்தானில் நடைபெறும் 16வது ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன் பட்ட போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் பபுத்தா இளவேனில் வாளறிவன் இணை தங்கப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நம் நாட்டின் விண்வெளி ஆய்வு நிலையம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியாருக்கு அனுமதி வழங்கியதே மத்திய அரசின் இன்றியமையா சீர்திருத்தம் என மத்திய விண்வெளித்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைவதாக முதலமைச்சர்
திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்களுக்கு இணையாக கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளார். உலக ஜூனியர் வில்வித்தை சாம்பியன் பட்டத்தை இந்திய ஆடவர் குழு கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.